இப்ப பட்ஜெட் வந்து ஒரேடியா லம்சமாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்ல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வராது. ஆனா ப்ராஜெக்ட் டியூரேஷன் முடியேக்க நீங்கள் அவ்வளவு பட்ஜெட் செலவழிச்சிருப்பீங்க. அதே மாதிரி கடைசியா வந்து பில் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு கடைசியா வர அவுட்புட் உங்களோட தேவையை சர்வ் பண்ணும். ஸோ இதை நீங்க முதல்ல பிளான் பண்ணணும். உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவையா இருக்கும் நினைக்கிறீங்க என்றதை வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி, ஒரு பிசினஸ் ப்ராஜெக்டா இருந்தா அது வேற கேட்டகரிக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட், ஒரு வீடு கட்ட போறீங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரிக்யர்மெண்ட்டை சரியாக கேட்டலாக் பண்ணணும். அது மிக முக்கியம். மற்றது வந்து உங்களோட பட்ஜெட் வந்து உங்களால எவ்வளவு ஈல் பண்ண இயலும். வீடு கட்டி முடிஞ்சது பிறகு நீங்கள் உங்களால செலுத்த முடியாத ஒரு கடனுக்குள்ள போகாமல் நீங்கள் ஒரு எக்கனாமிக்கலாக உங்களோட தேவைகளை வந்து சரியா சர்வ் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியன்டான உங்களோட பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணி பில் பண்ணக்கூடிய ஒரு 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 அவுட்கமுக்குள்ள வாங்கும். ஸோ நீங்கள் லாவிஷா வந்து முதல்லயே பிளான் பண்ணினீங்களா இருந்தா கடைசியா பில் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட லோன், பேங்க் லோன், அது அந்த பிரச்சனைகள், நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு தலைவலியில முடியும். முதலாவது வந்து உங்களோட தேவையை ஃபர்ஸ்ட் அக்யூரேட்டா டிஃபைன் பண்ணுங்க.